ஓம் ராம் ராமாய நமக ராம் ராமாய நமக ராம் ராமாய நமக. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டம் சர்க்கம் 3. ராம காவியம் பற்றிய சிறு குறிப்பு. தர்மம் முதலான புருஷார்த்தங்களை உள்ளடக்கிய ராமச்சரிதத்தை முழுமையாக நாரதரிடமிருந்து கேட்ட வால்மீகி பேரறிவாளரான ராமனின் சரிதத்தை இன்னும் விளக்கமாக அறிந்து கொள்ள முயன்றார். முறைப்படி ஆசமனம் செய்து கிழக்கு நுனியாக போடப்பட்ட தர்ப்பங்களில் அமர்ந்து கைகளை கூப்பிக்கொண்டு அடுத்த முயற்சி பற்றி சிந்தித்தார். ராமன், லக்ஷ்மணன், சீதை, தசரதர் மற்றும் அரச மனைவியர்களால் அனுபவிக்கப்பட்டவைகளை எல்லாம் சிரித்தது, பேசியது, லட்சியம், செயல்பாடுகள் ஆகியவைகளை அறத்தின் வலிமையால் தான் பெற்ற சக்தியை கொண்டு துல்லியமாக பார்த்தார். காட்டில் போய்க் கொண்டிருக்கும் போது சத்தியம் தவறாத ராமன், லக்ஷ்மணன், சீதை ஆகியோருக்கு நேர்ந்தவைகளையும் முழுமையாக கண்டார். தன் யோகதாரணையால் முன்னர் நிகழ்ந்த சம்பவங்கள் அனைத்தையும் உள்ளங்கை நெல்லிக்கனி போல் தர்மாத்மாவான வால்மீகி கண்களாலும் அறிவினாலும் தெள்ளத் தெளிவாக பார்த்தார். பேரறிவாளரான அவர் தன் சக்தியினால் உண்மையாக நடந்த அனைத்தையும் பார்த்து உள்ளங்கவரும் ராமனுடைய வரலாற்றை எழுதும் ஆவல் கொண்டார். காமத்தின் பொருளை உள்ளடக்கியது, அறத்தின் தத்துவத்தை வெகு விரிவாக பேசுவது, இரத்தினங்களை கொண்ட சமுத்திரம் போல் ஆழமானது, எல்லோருக்கும் செவி இன்பத்தை வழங்குவது, மாமுனிவர் நாரதரால் முன்னர் கூறப்பட்டது. ரகுகுலத்தின் இப்படியான வரலாற்றை எழுதுவதற்கு வால்மீகி பகவான் உறுதி கொண்டார். ராமனுடைய பிறப்பு, அவருடைய அளவற்ற ஆற்றல், எல்லோருக்கும் உதவியாக இருக்கும் தன்மை, மக்களின் பிரியத்துக்கு பாத்திரமாக இருப்பது, சாந்தம், முகவிலாசம், வாய்மை கடைபிடித்தல் என்பவைகளை நினைவில் இருத்தி கொண்டார். மனங்கவரும் பற்பல கிளைக்கதைகள், விஸ்வாமித்திரர் வருகை, சிவதனுசை முறித்தல், ஜானகியுடன் விவாகம், ராமனுக்கும் பரசுராமனுக்கும் இடையே நடந்த விவாதம், அப்போது ராமனிடம் வெளிப்பட்ட உயர் குணங்கள், ராமனுக்கு இளவரசு பட்டம் கட்ட முயற்சி, கைகேயின் தீய எண்ணம், இளவரசு பட்டம் கட்டும் நிகழ்ச்சி நடைபெறாமல் போனது, ராமன் காட்டிற்கு அனுப்பப்படுவது, துக்கம் தாங்காமல் மன்னன் விண்ணுணவை அடைவது, சர்வ பிராணிகளின் துயரம், தமசா நதிக்கரையில் அயோத்தி மக்களை விட்டுவிடுதல், வேடர் தலைவனும் குகனுடன் உரையாடல், தேரோட்டி சுமந்தரை திருப்பி அனுப்புதல், கங்கையை கடந்து செல்லுதல், பரத்வாஜ முனிவரை காண்பது, பரத்வாஜரின் ஆலோசனைப்படி சித்திரக்கூடத்தை அடைதல், வாஸ்து முதலிய சடங்குகளை செய்து புதிய ஆசிரமத்தில் பிரவேசிப்பது, பரதன் வருகை, ராமன் அவனை சமாதானப்படுத்துவது, தந்தைக்கு நீர்க்கடன் செலுத்துதல், நந்தி கிராமத்தில் ராம பாதுகைகளுக்கு பட்டாபிஷேகம் செய்து அங்கேயே வசிக்கத் தொடங்குவது, ராமன் முதலிய மூவர் தண்டகாரண்யம் செல்லுதல், விராதனை வதம் செய்தல், சரபங்கரை தரிசித்தல், சுதேசனருடன் சந்திப்பு, அனுஷையோடு கூட இருந்து அவரால் சமர்ப்பிக்கப்படும் உடற்பூச்சுக்களை சீதை ஏற்பது, அகஸ்தியரை தரிசனம் செய்வது, அவரால் அளிக்கப்பட்ட வில்லை ஏற்பது, சூர்பனகையோடு வீராவேச பேச்சு, அவள் மேனி அழகை சிதைத்தல், கரண், திரிசரஸ் ஆகியோரை அழித்தல், ராவணன் வெகுண்டு எழுதல், மாரீச்சவதம், சீதை கவர்ந்து செல்லப்படுதல், ராகவன் புலம்பல், கழுதரசன் ஜடாயுவின் மரணம், கபந்தனை பார்ப்பது, பம்பா நதியை காண்பது, சபரிக்கு தரிசனம் கொடுப்பது, அனுமானை சந்திப்பது, கருணை உள்ளம் கொண்ட ராகவன் பம்பைக்கரையில் புலம்புவது, ரிஷிமுகமாலைக்கு செல்லுதல், சுக்ரீவனை சந்தித்தல், தன் பேராற்றலில் அவனுக்கு நம்பிக்கை உண்டாக்குவது, நட்பு கொள்ளுதல், சுக்ரீவன் வாலியினிடையே நிலவிய போட்டி பொறாமை பற்றி அறிதல், வாலியை வீழ்த்துதல், சுக்ரீவனுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, தாரையின் ஒப்பாரி, மழைக்காலம் முடியும் வரை ராமன் அங்கேயே பிரஸ்ரவணகிரியில் தங்குவது, குறித்த காலத்தில் சுக்ரீவன் வராததான் சிங்கம் நிகர் ராகவனுக்கு வந்த கோபம், வானரப்படைகளை திரட்டுதல், எல்லா திசைகளுக்கும் வானரர்களை அனுப்புதல், உலகை பற்றிய முழு தகவலையும் சுக்ரீவன் விளக்கமாக கூறுவது, ராமன் அனுமானிடம் கணையாளியை கொடுத்தல், அங்கதன் தலைமையிலான வானரர்கள் வழிதவறி ஒரு குகைக்குள் புகுதல், காலக்கெடு முடிந்து விட்டதால் பிரயோபவேசம் செய்து உயிரை விட நிச்சயித்தல், சம்பாதியை சந்திப்பது, வானரர்கள் மகேந்திர மலை மேல் ஏறுதல், அனுமான் கடலை தாண்டுதல், சமுத்திரராஜன் வழங்கிய வழிமுறைகள், அனுமான் மைனாக பர்வதத்தை காண்பது, அனுமானை கடல் மத்தியில் அரக்கி அதட்டுதல், சாயாகிராகியை பார்த்தல், அந்த சிம்ஹியை வீழ்த்துதல், இலங்கையில் மலைய பருவதத்தை காண்பது, இரவில் அனுமன் இலங்கை நகருக்குள் புகுவது, தனித்திற்கும் தான் எவ்வாறு செயல்பட்டு வெற்றி பெறுவது என்று சுய ஆலோசனை, அரண்மனையில் பானசாலைக்குள் செல்வது, அந்த புறத்தில் தேடுவது, ராவணனையும் காண்பது, புஷ்பக விமானத்தில் தேடுவது, அசோகவனத்திற்கு செல்வது, சீதா பிராட்டியை கண்ணால் காண்பது, அவளிடம் அடையாளத்தை கொடுத்தல், சீதையுடன் உரையாடுதல், அரக்கிகள் சீதையை பயமுறுத்துவது, திரிசடை கனவு காண்பது, அனுமானிடம் சூடாமணியை கொடுத்தல், மரங்களை முறித்து சாய்த்தல், அரக்கிகள் ஓட்டம்,
கிங்கரர்களை அழித்தொழிப்பது, வாயுகுமாரர் பிடிபடுதல், இலங்கையை எரித்து வெற்றி குரல் எழுப்புவது, மீண்டும் வான்வழியாக திரும்பி வருதல், மதுவனத்தை அழித்தல், ராகவனிடம் நற்செய்தி கூறி தைரியப்படுத்துதல், சூடாமணியை அழித்தல், கடலரசனை கண்டவன் ஆலோசனைப்படி நலன் சேதுபாலம் அமைத்தல், பெருங்கடலை கடத்தல், இரவில் இலங்கை முற்றுகை, விபீஷனுடன் உறவு, அவன் அரக்கர்களை அழிப்பதற்கான உபாயங்களை விண்ணப்பித்தல், கும்பகர்ணன் வீழ்ச்சி, மேகநாதன் அழிவு, ராவணன் அழிவு, சீதையை திரும்பப் பெறுதல், விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம், புஷ்பக விமானத்தை தருதல், அயோத்தி நோக்கி செல்வது, பரதன் சந்திப்பு, ராமனுக்கு முடிசூட்டுதல் என்ற மங்கள நிகழ்ச்சி, உடன் வந்த எல்லா படையினரையும் திருப்பி அனுப்புதல், தன் நாட்டில் நல்லாட்சி புரிதல், வைதேகியை காட்டிற்கு அனுப்புதல், இவைகளை எழுதிய பின்னர் மண்ணுலகில் ராமன் செய்யப்போகும் பற்பல நற்செயல்கள் பற்றியும் பிற விவரங்களையும் தெய்வாம்சம் பொருந்திய முனிவர் வால்மீகி அடுத்த பகுதியில் உத்தரகண்டத்தில் வரைந்து நிறைவு செய்தார். ஓம் ராம் ராமாய நமக ராம் ராமாய நமக ராம் ராமாய நமக. அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவகிம்மத ராமதூதா கிருபா சிந்தமத்காரியம் சாதே பிரபோ. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 3வது சர்க்கம் முற்றிற்று.